போலி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் முதலீடு செய்த ஆசிரம ஊழியர் ரூபாய் 6.35 கோடியை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார். புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகரை சார்ந்தவர் அஷித் குமார் மித்ரா, வயது 75, ஆசிரம ஊழியர். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக சம்பாதிக்கலாம், அதிக லாபத்தை தரும் ட்ரேடிங் நிறுவனங்கள் குறித்து தகவல்களை தெரிவித்துள்ளார். மேலும் முதலீடு செய்வதற்கான ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லிங்க் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதை நம்பிய ஆசிரம ஊழியர் அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 6,35,94,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக அவருக்கு 12,46,87,130 ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது. இதனையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல வானரப்பேட்டை பொறியாளர் தோட்டத்தை சார்ந்தவர் பஹார்தீன், வயது 37, இவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி 3 லட்சம் ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார். அதன் பின் கிடைத்த 5,80,000 ரூபாய் லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இது குறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை பீகார் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை பீகார் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ராகுல் பிரசாரத்திற்கு சென்ற இடங்களெல்லாம் காங்கிரஸ் தோற்று போயிருக்கிறது. 2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் போது மக்களின் மனநிலை பிரதமர் மோடியை நோக்கி சென்றுவிட்டதை ஸ்டாலின் உணர்வார். பீகாரிலும் புதுச்சேரியிலும் இரட்டை என்ஜின் வேலை வென்றிருக்கிறது. இதேபோல தமிழகத்திற்கு இரட்டை என்ஜின் அரசு தேவை. 2026 தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியில் அனைத்து இடங்களிலும் பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். காங்கிரஸ் கட்சி பலமுறை உடைந்து தற்போது சிதறிய கட்சியாக மாறிவிட்டது. அதே நேரத்தில் மக்களின் அன்பை பெற்று பாஜக மிகப்பெரிய கட்சியாக மாறியிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் பேசுகையில், எதிர்ப்பு அரசியலை மட்டுமே பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும். பாஜக எதிர்ப்பு அரசியல் நிலைக்கு விஜய் சென்று விட்டார். புதிதாக கட்சி தொடங்கியதால் மட்டுமே வெற்றி பெற முடியாது என்றார். சைபர் மோசடி கும்பலிடம் புதுச்சேரியை சார்ந்த 5 பெண்கள் உட்பட 7 பேர் ரூபாய் 1.22 லட்சம் இழந்துள்ளனர். தட்டாஞ்சாவடியை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரபல வங்கியின் அதிகாரி போல பேசியுள்ளார். அதை நம்பி தனது கிரெடிட் கார்டு விவரங்கள், OTP எண்ணை தெரிவித்துள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டிலிருந்து 40,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 27,500, முதலியார்பேட்டையை சார்ந்தவர் 19,680, நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் 18,356, லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 9,797, உப்பளத்தை சார்ந்த பெண் 5,000, குருசுகுப்பத்தை சார்ந்த பெண் 2,550 என 7 பேர் மோசடி கும்பலிடம் 1,22,883 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை நாளான இன்று கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 2 நாட்கள் அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளான இன்று கடற்கரை சாலை உட்பட சுற்றுலா இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பொதுமக்கள் தேவையின்றி
வெளியே வர வேண்டாம் என்றும் மழை தொடர்பான புகார்களுக்கு இலவச எண்களை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நரிக்குறவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிர்சா முண்டா 150வது பிறந்தநாளை முன்னிட்டு பழங்குடியினர் கௌரவ தின விழா நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்தில் நடந்த விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், நாட்டின் விடுதலைக்காக பழங்குடியின மக்கள் எத்தனையோ தியாகங்களை செய்துள்ளனர். அரசும் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பழங்குடியின மக்கள் தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்தனர். அவர்களின் வாழ்க்கைக்கு தரம் உயர்த்த அரசு மனைப்பட்டா கொடுத்துள்ளது. மேலும் அவர்களுக்கு கல்வீடு கட்ட அரசு மானியம் அளித்து வருகிறது. நரிக்குறவர்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசின் முழு பட்ஜெட்டில் 16.5% நிதி ஒதுக்கீடு செய்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சிவசங்கர், துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஷவாயு தாக்கி இறந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த 11/6/2026 ஏற்பட்ட விஷவாயு தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விஷவாயு தாக்குதலில் உயிரிழந்த செல்வராணி என்னும் சிறுமியின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 30 லட்சம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முதல் தவணையாக முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி கடந்த ஜூன் 13 வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 2வது தவணையாக ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையை சிறுமி செல்வராணியின் அண்ணன் அந்தோணிராஜ் தனது பாட்டி மலர்விழியுடன் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்து முதல்வர் ரங்கசாமியிடம் இந்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டார். காரைக்காலில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 300க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயிலில் பல்வேறு அரசு கல்லூரிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் தங்களுக்கு 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வை வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்
போராட்டம் தொடரும் என்றும் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விலையூர் வாணிகர் திருமண மண்டபத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் மூலமாக குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் ஒன்றின் மூலமாக குழந்தைகள் தின விழா விலையூர் வாணிகர் திருமண மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நிகழ்வில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், உதவி இயக்குனர் ஜெயப்பிரியா, கண்காணிப்பாளர் ஜெயந்தி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, நல அதிகாரிகள் சிவனேஸ்வரி, சத்யபிரியா மற்றும் பாதுகாப்பு அதிகாரி சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் தினம் பற்றி வாழ்த்தினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், பெற்றோர்கள் குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை கல்வித்துறை அதிகாரி ராமச்சந்திரன் திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை கோமதி தலைமையில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். ஆசிரியைகள் மேரி ஜெசிந்தா, ஆரோக்கிய மேரி நடுவர்களாக பங்கேற்றனர். மாணவர்கள் அறிவியல், கணிதம், ஆங்கிலம், தமிழ், சமூக அறிவியல் என 200க்கும் அதிகமான படைப்புகளை செய்து காட்சிப்படுத்தினார்கள். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் படைப்புகளை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். பள்ளியின் வாயிலில் இருந்த டைனோசர் உருவம், மாதிரி வாக்குச்சாவடி, மூலிகை தோட்டம், ஏகாசுவின் மாதிரி வடிவம், ஏவுகணையின் மாதிரி வடிவம், காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் பல அறிவியல் படைப்புகள் கண்காட்சியின் சிறப்பு அம்சங்களாக இருந்தன. இந்த அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்களும், ஊழியர்களும் மற்றும் மாணவர்களும் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை நடத்தும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 59 அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ், ஜார்ஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினர். தொண்டமானத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். களித்தீர்த்தல் குப்பம் பள்ளியின் துணை முதல்வர் மாலதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் பெய்து வரும் மழை காரணமாக சண்டே மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இயங்கி வரும் சண்டே மார்க்கெட்டில் குண்டூசி முதல் துணிமணிகள் வரை வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்து வகையான பொருட்களும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மட்டுமில்லாமல் புதுச்சேரி சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் இங்கு குறைந்த விலையில் பேரம் பேசி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு வியாபாரம் செய்ய மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் வரும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகின்றனர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல சண்டே மார்க்கெட் வியாபாரம் செய்ய வியாபாரிகள் காலையிலேயே கடைகளை திறந்து ஆயத்தமான நிலையில் காலை முதல் தொடர் கனமழை பெய்து வந்ததால் எப்பொழுதும் கூட்ட நெரிசலோடு காணப்படும் சண்டே மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. வியாபாரத்தை நம்பி வந்த வியாபாரிகளும் வியாபாரம் ஆகாததால் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதுச்சேரி தி பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் மழலையர் பள்ளியில் நடைபெற்ற மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவ முகாமை பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள தி பட்டர்ஃப்ளை குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல் வளாகத்தில் மாநிலங்களுக்கான மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தான மருத்துவ முகாம் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அபிஜித் ஸ்ரீ வர்ஸ்தவ், பல் மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யம் திரவியம் கலந்து கொண்டு
முகாமில் பங்கு பெற்ற தாய்மார்களுடன் வந்திருந்த குழந்தைகளுக்கு பரிசோதனை மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மழைக்காலம், பனிக்காலம் மற்றும் டெங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விளக்கப்பட்டது. முன்னதாக வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் தாளாளர் தனகோகுல், பள்ளியின் முதல்வர் மஹிதா ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர்.